எனக்கு கோயிலுக்கு வரணும் காலையில ஐயா இருக்கு. காலையில பூஜை பண்ணோம்ல, நம்ம பூஜை பண்ண முடியாது. வரக்குள்ள பக்தி பாட்டா போட்டு விட்டுட்டேன். காசு கீழே போட்டா வணக்கம் ராஜா. நம்ம உங்க உடன் பிறப்பு ஊருக்கு போறாரு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பத்தாம் பேச ஃபீலிங்ண்ணா. என்ன ஃபீலிங்? என்னதான் இருந்தாலும் அவரு வேற, நீங்க வேற, ராமராவ் வேற அப்படின்னு கிடையாது. மூணு கண்கள் தான் எனக்கு. 3 கண்ணா உனக்கு? 3 கண்ணு. அதாவது சிவபிரமணன் இங்க ஒரு கண்ணு இருக்கும் புரியுங்களா? அந்த மாதிரிதான். அந்த மாதிரி கண்ணு இருந்துச்சுன்னா இப்ப அவரோட தற்காலிக பிரிவு உனக்கு எப்படி பாதிக்கப்படுது? சில இது சொல்ல முடியும், சில இது சொல்ல முடியல. ஆமா, அதுதான் ஆய பிரிஞ்ச கன்று மாதிரி. ஆமா ஆமா. அவங்க பெத்தவங்களுக்கு நீங்க சொல்ற அட்வைஸ் என்னது? யாருக்கு? அவங்க போறாரு, பயணம் போறாரு. நீங்க யாரு கவலையே போடாதீங்க, எல்லாருமே இருக்கும். உங்களை மட்டும் பிரிச்சு பேச முடியாதுங்க, எல்லாருமே இருக்கும். அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வந்து அதை பத்தி யோசனையே பண்ணாதீங்க, எல்லாம் நல்ல மாதிரியா நடக்கும். நீங்க அதை பத்தி எதுவும் உதவி பண்ணாதீங்க. அப்பாவுக்கு போன் பண்ணி என்னன்னு அப்பப்போ விசாரிச்சுட்டு. சரி, இந்த கொய்யா பழம் காஞ்சிட்டு இருக்கீங்களா, அதுக்கு என்ன? இதுவரையில் எஸ்ஆர் சலூன் ராஜா அவர்கள் பேட்டி கொடுத்ததுக்கு எங்களது சன் டிவி சார்பாக நன்றி. இங்க பாருங்க, வாங்க போய் நில்லுங்க. அப்படியே இருங்க. சாப்பிட முடியாதுன்னு சொல்லிருப்பான் ராஜா. சரி, அவன் தேவபாதன் லெவல் கட்டாயிடுச்சு அப்படின்னு எவ்வளவு பாட்டு என்ன சொன்னீங்கன்னா என்ன சொன்னீங்க? மறுபடியும் சொல்லுங்க. டெய்லி அந்த அமுதபானம் கிடைக்கலங்கிற வருத்தத்துல ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். திருவண்ணாமலை போறோம், தீர்த்தம் குடிக்கலையா? எல்லாம் பேசா அதுதான் நம்ம சாப்பிட்டோம். நீங்க பேசிட்டீங்க. நம்மள மொண்டு குடிச்சு இது குடிச்சிங்க நம்ம குளத்துல. என்ன என்ன தமிழ் என்ன சொல்றதுக்கு ஆள் இல்ல. கொஞ்ச நாளைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. என்ன நான் பயணம் போயிட்டு வரேன். போய் செல்ல கான்டாக்ட் பண்ணி சிங்கப்பூர்ல இருந்து நான் தெக்காவுக்கு வந்துருங்க. வந்து அங்க மீட் பண்ணுறேன். அது அங்கே நம்ம தேக்காவா ஆமா எச்சோன்னு
கிடையாதான் ஒன்று வாத்தி வாத்தி முடிச்சிருவோம்னா ரெண்டு வண்டி இருக்கா 3 வண்டி இருக்கா கேன்சர் இன்னும் 2 வாரம்